ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம நேற்று பார்த்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், பாரதி ராஜா அவர்கள் அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் இருந்தால் தான் வேலை நடக்குது, அப்படி இல்லைன்னா அந்த ஷாட் சரியாகவே வர மாட்டேங்குது. ஏன்னா 4 மணி ஆயிடுச்சுன்னா அவங்க போயிடுறாங்க. அதனால் எப்போவுமே அவங்க இருக்கிற மாதிரி எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சாருக்கு, அதாவது ஹீரோயினுக்கு நடிக்கிற வேலை இருக்குதோ இல்லையோ அவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை பற்றி நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம். அது உண்மையிலே இருக்கிறதுனால புத்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே டேலண்ட் இருக்கிறவங்க கூட இதில் மயங்கி இருக்கிறாங்க, அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர பெண் பக்கத்தில் இருந்தால் புத்தி வேலை செய்யுன்றது ஆக்சுவலாக ரிவர்ஸான விஷயம். அது ஒரு போதையை கொடுக்கும். அதில் இவங்களுக்கு டேலண்ட்டும் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ இவர் ப்ரொடியூசர் காசு போட்டு எடுக்கிறாங்க, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். ஸோ அந்த எண்ணத்துக்கு போகிறதுக்கு அந்த ஒரு சோர்வை, இந்த மயக்கம் சோர்வு இல்லாமல் பண்ணிடுது, அவ்வளோதான். ஆனால் இது எல்லோருக்கும் வேலை செய்யாது. குறிப்பாக படிக்கும் பொழுது ஒரு கிளாஸில் வெறும் பொண்ணுங்க மட்டும் இருக்கிறாங்க, படிக்கிற டைம்னு வச்சுக்கோங்க. பசங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்போ அந்த பையன் உட்காந்து படிக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்கிறது தான் அவன் காதில் விழும். அவனுக்கு அவனால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. இதுக்கு பேசாமல் வெளியிலே போயிருக்கலாம் அப்படின்னு அந்த நேரம் அவன் யோசிக்க மாட்டான். ஆனால் அதுதான் உண்மை. ஸோ இங்கே வேலை பார்த்தாலும் கவனம் அங்கே அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது இருக்குது. அதுதான் கலியுகத்தின் ஆத்மாக்கள் பலகீனமாக இருக்கிறதுடைய அடையாளம். இப்போ ஆண்கள் இப்படி பழக்கப்படுறதுனால அடுத்த ஜென்மத்தில் அவங்க பெண்களாக, ஏன்னா ஆண்கள் அடுத்த ஜென்மத்தில் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் தான் ஜென்ரலாக பிறப்பாங்க. எக்ஸப்ஷனல் கேஸில் 2 ஜென்மம் தொடர்ந்து பெண்ணாக 2 ஜென்மம் தொடர்ந்து ஆணாக பிறப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஆண்களாக பிறக்கும்போது ஒரு பெண்ணாக இருந்துட்டு இன்னொரு பெண்ணையே ரசிக்க முடியாது இல்லையா, ஆண் ரசிக்கிற மாதிரி அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இருந்தாலும் அவங்களுக்கும் புத்தி அதே ஆத்மா தானே இல்லையா, புத்தி டயர்டாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு மயக்கம் வேணுன்றதுக்காக தான் டிவி, சீரியல், சினிமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பார்த்துக்கு போட்டு விட்டுட்டு வேலை செய்வாங்க. நம்ம வீட்டில் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அதை உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் அது இல்லாமல் அவங்களுக்கு வேலை ஓடாது. ஸோ அடுத்தது ஒன்று சொல்லியிருந்தார், லவ் பண்ணும்போது அந்த பையனும் பொண்ணும் இன்னொருத்தருடைய ஆப்சன்ஸ்லேயே அவங்க நினைவிலே இருந்துட்டு இவங்க மற்ற வேலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது கடவுளுமே சொல்லியிருக்கிறார். இப்படி இது தேகத்தின் மீது உள்ள காதல். ஆனால் இதே அன்பை நீங்கள் கடவுள்கிட்ட வைங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது நிரந்தர நினைவு அந்த லவ்வில் தான் வரும். 24 மணி நேரம் அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. பாரதி ராஜா சின்ன வயசில் லவ் பண்ணது இப்போ வரைக்கும் அதை மறக்கவே முடியல, அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்குது, படுத்தாலே அந்த நினைவு தான் வருது அப்படின்னு சொல்கிறார். ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருடைய மனநிலையும் இப்படி இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறார், இந்த மாதிரி கடைசி, அதாவது இறக்கும்போது ஒரு பெண்ணை நினைத்துக்கிட்டு ஒரு ஆண் இறக்குறான்னா அவன் விபச்சாரியாக பிறப்பான் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கிறார். அது மனைவியை நினைச்சாலும் சரி, அதற்கு பதிலாக இறைவனை காதலனாக, நம்மை காதலியாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆணாக இருந்தாலும் சரி. அதனால தான் வள்ளலார் கடவுளை காதலனாக தன்னை காதலியாக நினைத்து பாடியிருப்பார். ஸோ நினைந்து நினைந்து மனம் உருகுதேன்னெலாம் பாடுறாங்க இல்லையா கடவுளை பார்த்து. அது உண்மையிலே லவ்வரை தான் நினச்சி அப்படி மனம் உருகும். ஆனால் பெண்ணுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ரூமில் இருந்தால் தானாகவே உங்களோட கவனம் அங்கே போகும். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் இறைவனை நினைக்கிறதுக்கு நீங்கள் தான் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண தான் அவர் மேலே அன்பே வரும், அந்த காதல் வரும். உடனே தானாக வந்துடாது. ஸோ இந்த கண்ணப்ப நாயனார் கதையில் அப்படியே சிவலிங்கத்தை பார்த்த உடனே அப்படியே காதல் பொத்துட்டு ஊற்றிச்சின்றாங்க இல்லையா, அப்படியெல்லாம் வராது. ஏன்னா ஸ்லைட்டாக ஒரு உணர்வு ஏற்படுமே தவிர அப்படியே எடுத்த உடனே அப்படியே பலியாகிறது அப்படியெல்லாம் வராது. அது நீண்ட நாள் கழித்து நடக்கிறது. அது ஒரு செகண்டில் வர மாதிரி காட்டுறாங்க. கண்ணையே கொடுக்க தயாரானார் அப்படின்றதுடைய அர்த்தம் என்னென்னா, அதிக பாவம் கண்ணு மூலமாக தான் பண்ணுறோம். பாரதிராஜா சொல்கிற மாதிரி காமத்தினால. அப்போ அதை தியாகம் பண்ணுறோம் இல்லையா. இந்த கண்ணுனால் தெரிகிற எதையும் நான் பார்க்காமல் கண்ணுக்கு தெரியாத சிவபெருமானை பார்க்குறேன், அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார்.
ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அதாவது உயிர், அதை தான் ஆத்மான்றோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. அந்த ஆத்மா இந்த பூமி முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கும்போது தேவதை உடலை எடுத்து காமம் கோபம் பற்றி பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது. அதே 2500 வருடம் கழித்து என்ன ஆகிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் விழுது. அதுக்கு காரணம் தன்னை உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருப்போம். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்போம். அங்கே பயங்கர அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும், ஆனால் சின்ன சலனம் கூட வராது. அதுதான் ஆத்ம பலன்றது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம பலத்தை இழக்கும்போது தான் வெளி உலக கவர்ச்சியில் மயங்குது. அந்த கவர்ச்சியின் உச்சம் காமம். ஸோ அதில் மயங்கி அதால் வெளியில் வர முடியாமல் துடிச்சிட்டு இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு காமத்தின் மயக்கத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய சக்தியும் போகும், ஆத்மாவின் வருமானமும் போகும். ஆத்மா வருமானம் அதிகமாக இருக்கும்போது தான் அது பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறது, திறமை இருக்கிறது, எல்லாமே. அது வருமானம் குறைய என்ன ஆகுனா ஏழை குடும்பத்தில் பிறக்கும், சில சமயம் ஊனமாக பிறப்போம். திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாது. ஒரு மயக்கத்திலே, பெண் மயக்கத்திலையோ அல்லது சாராயம் போன்ற மயக்கத்திலையோ மூழ்கி கிடக்கும். ஸோ அப்போ காமத்தினால தான் மனிதன் அனைத்தையும் இழக்கிறான். இன்றைக்கி உலகம் ரொம்ப மோசமாக மாறினது, விலைவாசி ஏறி இருக்கிறது, விளைச்சல் இல்லை, மனிதர்களுக்குள்ள சுயநலம், இது எல்லாத்துக்கும் மூல விதை பார்த்திங்கன்னா காமமாக இருக்கும். அதனால தான் காமம் மகாசத்ருன்னு கீதையில் இருக்கும். விபச்சாரத்துக்கு எதிராகத்தான் எல்லா மதங்களும், அந்த மதத்துடைய சாரமே விபச்சாரத்தை அழிப்பதாக இருக்கும். ஆனால் விபச்சாரன்றது மனைவி இல்லாத மற்ற பெண்ணிடம் காமம் கொள்வதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இயேசு சொன்ன மாதிரி ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றது மனைவியும் சேர்த்து தான். ஏன்னா சொர்க்கத்திலும் தான் திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். ஆனால் காமத்தினால கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அப்படி தெய்வமாக இருந்ததே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள், அதாவது பிரம்மாவுடைய குழந்தைகள். பிரம்மா மூலமாக சிவனுக்கு பிறக்கும் அல்லது பிரம்மா மூலமாக தத்தெடுக்கப்பட்ட சிவனுடைய குழந்தைகள். ஏன்னா ஒரு உடல் மூலமாக தான் இறைவன் ஞானத்தை கொடுக்க முடியும். அதுக்கு தான் ஒரு உடம்புல வரார். அதோடைய நினைவாக நந்தி வாகனத்தில் சிவன் வரார் அப்படின்னு பக்தியில் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் 2 விஷயம் நடக்குது. நீங்கள் சிவபெருமானே நினைக்க உடல்ன்ற உணர்வு மறப்பீங்க. அதுவும் எப்படி நினைக்கணும்னா உங்களை ஆத்மானு உணர்ந்து இறைவனை நினைக்கணும், உடல்ன்ற நினைவில் இருக்கக்கூடாது. ஏன்னா இயல்பாகவே இப்போ உடம்புன்ற உணர்வில் இருக்கிறனால தான் ஒரு பெண்ணை பார்த்தால் மயக்கம் வருது. ஆத்மான்றது நீங்கள் தான் இப்போ பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண ஆத்மாவுக்கு பலம் வரும். இறைவனையும் நினைச்சிக்கிட்டே இருக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ பாரதி ராஜா அவர்கள் சொல்கிறாங்களே 4 மணி பேக்கப் ஆகி பொண்ணுங்க போயிட்டாங்க அப்படின்னா வேலையே நடக்க மாட்டேங்குதுன்றார். அப்போ வெளி உலக விஷயத்தை சார்ந்து கிடக்கிறார். ஆனால் நீங்கள் இறைவனை இன்னொன்று என்னென்னா, பெண்ணை நினைத்தால் அல்லது மனிதனை நினைத்தால் அல்லது வெளி உலக விஷயத்தை நினைத்தாலே ஆத்மா சக்தி இழக்கும். அது நீங்கள் வெறும் வேலையிலே கவனம் வச்சாலும் ஆத்மா சக்தி இழக்கும். அதனால தான் வேலையிலிருந்தும் கவனத்தை விலக்கிறது தான் கர்ம யோகான்றது. கை கால் வேலை செய்யும், புத்தி இறைவனை நினைக்கும். எப்படி இங்கே காதலியை நினச்சிட்டு இருக்குதோ அந்த மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே நீங்கள் காரியம் செய்ய ஆத்மா பலம் பெறும். அப்போ அங்கே மனிதர்களை நினைக்க ஆத்மா சக்தி இழக்கும், இறைவனை நினைக்க சக்தி நிரம்பும். அப்போ வரும் பாருங்க ஆனந்தம். அதுதான் உள்ளிருந்து வர ஆனந்தம், மயக்கம் இல்லாத ஆனந்தம். மற்றபடி இது மயக்கம், ஆனந்தம் கிடையாது. ஸோ 84 வயது பாரதி ராஜா அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது போன வருஷம் கொடுத்தது, அதில் சொல்கிறார், சின்ன பெண்கள்லாம் என்னை லவ் பண்ணும்போது நானும் இளமையாயிடுறேன். ஒரு கேள்வி லவ் பண்ணால் கூட பரவாயில்ல, சின்ன பெண்ணுங்களுக்கு ஏதோ என்னை பிடிச்சிருக்குது அப்படிங்கிறார். ஆனால் ஏன் பிடிச்சிருக்குது? செய்த காரியத்துக்காக பிடிச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி படம் எடுத்துருக்குறாங்க, படத்தினால பிடிச்சது. ஆனால் அந்த செய்த காரியத்திற்கு காரணம் ஆத்மாவுடைய பலம். அந்த பலத்தை காமம் எடுத்துருது. ஸோ அடுத்த ஜென்மம் எடுக்கும்பொழுது சின்ன பையனாக இருந்தாலும் இந்த காரியம் செய்ய முடியாது. ஏன்னா ஆத்மா பலகீனம் ஆயிடுச்சு இல்லையா, மயக்கம் ஆயிடுச்சு. அடுத்த தடவை சின்ன வயசுலேயே மயக்கத்தை தேட ஆரம்பிக்கும். அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு மனிதனுக்கு கர்மத்தை வைத்து தான் மரியாதை கிடைக்குது இல்லையா? அச்சீவ்மெண்ட் அது ஒன்று, இன்னொன்று நல்ல குணம் இருக்குதா, ரெண்டும் இருக்குது. ஏன்னா அச்சீவ்மெண்ட்டை விட குணம் ரொம்ப முக்கியம்.
ஏன்னா குணம் சரியில்லைன்னா அந்த அந்த இடத்துக்கே போக முடியாது. ஸோ செய்கிற தொழிலில் வர மயக்கம் தான் பின்னாடி அந்த ஒரு டயர்டு வரும் இல்லையா, அப்போ வெளி உலக மயக்கத்தை தேடும். காரணம் என்னென்னா அந்த தொழிலில் மயங்கினதுனால. ஸோ அந்த மயக்கத்திலிருந்தும் விலகி காரியம் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக மனிதனை நினைத்த புத்தியை தூக்கி அல்லது மற்ற விஷயங்களை நினைத்த புத்தியை தூக்கி இறைவனோட கோர்த்து விட்டுடணும். அப்போ நீங்கள் காரியம் செய்யும்போது எவ்வளோ நேரம் செஞ்சாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறா, அதே நினைவாக இருக்குது. அந்த ஹீரோயின் பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய பொண்ணாக இருந்தால் அப்படி நினைக்கிறது எவ்வளோ அசிங்கமான விஷயம். ஏன்னா இப்படி நினைத்த மனம் அதையும் நினைக்க தான் செய்யும். அதுதான் பைபிளில் மகளோடு காமம் வைக்கிறது, சகோதரனோடு காமம் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வர்றது எல்லாமே கலியுகத்தின் விஷயத்தை குறிக்குது. இப்போ மனதோடைய புத்தி அப்படி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ அழகானவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் மனம் சின்ன சலனம் கூட ஆகலை, அந்த அமைதி ஸ்லைட்டாக கூட கெடலைன்னும் போது தான் புத்தி நல்லா வேலை செய்யும். ஸோ அப்போ ஒன்றுத்தின் மீது மயங்கலைன்னும் போதே அது இல்லைன்னா உங்களுக்கு டென்ஷனும் ஆகாது. ஸோ எப்படி அந்த மயக்கத்திலேருந்து வெளில வர்றது? ஏன்னா கடந்த 2500 வருடமாக நரகத்தில் இந்த மயக்கத்தில் நம்ம மாட்டிகிட்ருக்குறோம். முதல்ல கிடையாது. ஸோ அப்போ 2500 வருடமாக ஆழமாக பதிவான அந்த குணத்தை அழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி அழிக்கிறது? இப்போ மனைவி உங்களுக்கு எதிர உட்காந்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் மனைவியோடைய ஃப்ரெண்டோ அல்லது யாரோ ஒரு அழகான பெண்ணு, மனைவியோட இளமையான எல்லா விதத்திலும் அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்குறேன். இப்போ நீங்கள் அவகிட்ட பேசுகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வினாடி விடாமல் உங்கள் மனைவி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றது தெரியும். ஸோ அப்போ எவ்வளோ எச்சரிக்கை உணர்வோடு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மனைவிக்கு பதிலாக அந்த இடத்துல கடவுளை வைத்தால், ஏன்னா மனைவி 24 மணி நேரம் உங்கள் கூடவே இருக்க முடியாது, ஆனால் கடவுள் இருக்க முடியும். அவரை நினைக்க அப்படி எதிர இருக்கிற மாதிரியே நீங்கள் நினைக்க அதுவும் காதலனாக நினைக்கிறீங்க கடவுளை இல்லையா? அப்போ ஒரு காதலனுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கள்ல ஒரு நல்ல பெண். ஸோ அந்த மாதிரி நாம் இருக்கும் பொழுது, அதுவும் இந்த காதலனுக்கு காமம்னா பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது சின்ன சலனமானாலும் அவருக்கு தெரியும் அப்படின்ற உணர்வோடு பேசும் பொழுது அது ஒரு யுக்தி, சலனப்படாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இன்னொரு யுக்தி என்னென்னா, அவர் எனக்கு அப்பா, கடவுள் எல்லாருக்கும் அப்பா. இப்போ எனக்கும் அவர் தான் அப்பா, எனக்கு எதிர உட்காந்துட்ருக்கிற அழகான பொண்ணுக்கும் அவர் தான் அப்பா. அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தை யார்? அண்ணன் தங்கச்சி தானே. எப்படி காமம் வரலாம்? இப்படி இந்த யுக்திகளை கொடுத்து காமத்தை அழித்ததுனால்தான் சிவனுக்கு காமத்து அக்னீஸ்வரன் பேர். சிவன் நெற்றிக்கணை திறந்தால் மன்மதனை எரித்தாருன்ற கதையெல்லாம் இதனால தான் உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால தான் பைபிளில் ஆதாம் ஏவாள் கடவுளுடைய நேரடி படைப்பு, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எப்படி காமத்தில் ஈடுபடுவாங்கன்ட்டு எல்லோரும் கேட்குறாங்களே, அந்த நேரடி குழந்தைங்க நாம தான். அப்போ அப்படி நக்கல் பண்ணுற மாதிரி நாம் நடந்துக்கக்கூடாது. அதாவது ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட மயங்கக்கூடாது. அது சகோதர ஆத்மான்ற அந்த எண்ணம் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கடவுளுடைய குழந்தை, இந்த அப்பாவுடைய குழந்தை, உலகத்திலே மிகச்சிறந்த அப்பா கடவுள். அப்போ அவருடைய குழந்தைகள் தானே உலகத்திலே மிகச்சிறந்தவராக இருக்கணும், அவர்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லோரும் உண்மையிலே என்னுடைய சகோதரன் சகோதரின்ட்டு. மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிந்தும் அவர்கள் மீது மனம் சலனப்படுறது எவ்வளோ கேவலமான விஷயம். இதையெல்லாம் மைண்டில் அசைப்போட்டு இதிலிருந்து வெளியில் வரணும். அப்படி வெளியில் வர்றதுனால, இந்த காமத்தினால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள், கொலை, கள்ளத்தொடர்பு, நிம்மதி போகிறது எல்லாமே நடக்குது. அத்தனையிலிருந்தும் நீங்கள் விலகிடுவீங்க. உங்கள் மூலமாக எந்த பாவமும் நடக்காது. அதனால் உங்கள் மூலமாக யாருக்கும் எந்த துக்கமும் நடக்காது. இறைவனை நினைக்க ஆத்மா பலமாகுது. அப்போ பலமாக என்ன ஆகும்னா, ஏன்னா கலியுகத்தின் இறுதியில் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். மீண்டும் அடுத்த கல்பம், இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னா அடுத்த கல்பத்துக்குள்ளே நுழையணும். ஆத்மா 100% பலமாயிடுச்சுன்னா ஆரம்பத்திலே நுழையும், இல்லைன்னா சக்திக்கு ஏற்ப லேட்டாக தான் வரும் இல்லையா? முதல் 2500 வருடம் சொர்க்கம். ஆனால் அந்த சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் தான் சுகத்தின் உச்சம். கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் குறையும். துக்கம் இருக்காது சொர்க்கத்தில், பட் சுகத்துடைய அளவு குறையும். நரகத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக துக்கமும் வந்து கலியுகத்தின் இறுதியில் துக்கம் உச்சத்தில் நிற்கிது. ஸோ நீங்கள் இந்த முயற்சியே பண்ணலன்னா மீண்டும் கலியுகத்தின் இறுதியில் மட்டுமே பிறந்து துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரிஜினல் சொர்க்கத்தையே பார்க்காத காரணத்தினால பொண்ணையும் சாராயத்தையுமே, ஒரு கமல் பாட்டு வரும் இல்லையா, சொர்க்கம் மதுவிலேன்ட்டு,
அப்படி கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ இதை கண்ணதாசன் கூட வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் அப்படின்ட்டு மனிதனுடைய இன்றைய நிலையை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டில் எவ்வளோ அழகான தங்கச்சியாக இருக்கட்டும், உங்கள் மனம் சலனமாகுமா? ஆகாது. அப்போ என்ன விஷயம்னா, அங்கே தங்கச்சின்றது உங்கள் மைண்டில் ஆழமாக பதிவாயிடுச்சு. அதே எண்ணத்தை உங்களால் எல்லார் மீதையும் உருவாக்க முடிஞ்சதுன்னா, யாருக்குமே சலனமாகலைன்னா, உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ரொம்ப ஈஸியாக வெற்றியை அடைவீங்க. இப்போ பாருங்கள், பாரதிராஜ் அவ்வளோ டேலண்டானவர்ன்றோம், ஆனால் அவரால் பெண் இல்லாமல் வேலை செய்ய முடியல, சாராயம் இல்லாமல் வேலை செய்ய முடியல, மற்றதை டிபெண்ட் பண்ணியே இருக்கார். அதுக்கு எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதுவும் இல்லைன்னும் போது, அது மட்டும் இல்லை, மைண்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது இல்லாமல் ஒரிஜினல் சொர்க்கத்துக்கும் போகிறோம். ஸோ எவ்வளோ பெரிய லாபம். அற்ப சுகத்துக்காக அதை இழந்துடாதீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.